உணவு மருத்துவத்தை பற்றிலாம் நான் ஒன்றும் பேச வரல. மருத்துவம் தேவையில்லாத உணவு முறைங்கிறது நம்மளுதாக இருந்துச்சு. பொதுவாக உலகம் தழுவிய அளவுலையே உங்களுக்கு உலகளவான மக்கள் நடமாட்டத்துக்கெல்லாம் முன்னாடி உலகமயம்ங்கிறது இப்போ சொன்னாலும் கூட வெவ்வேறு காலகட்டங்களில் மக்களுடைய இயக்கம் வெவ்வேறு இடங்களுக்கு போகக்கூடியதான் நகரங்களை உருவாக்கி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுடைய உணவு அப்படிங்கக்கூடியது அவங்களுடைய வாழ்க்கையோடு இணைஞ்சு அவங்க வாழ்கிற இடத்தோடு சேர்ந்து இருந்துச்சு. அதனால் உணவுங்கிறது எங்கேருந்தோ கிடைக்கிறது, எப்போவோ கிடைக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய சங்க பாடலில் கூட ஒரு வரி வரும், உணவெனப்படுவது நிலத்தோட நீரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாம் வாழ்கிற நிலம் எதுவோ அங்கு கிடைப்பது, நாம் வாழ்கிற இடத்தில் என்ன நீர் கிடைக்கிறதோ அந்த நீரும் அந்த நிலம் தருவதும் தான் உணவாக இருந்தது. அந்த நீர் என்ன ஆற்றலெல்லாம் உடையதாக இருக்குமோ, அந்த நிலம் என்ன ஊட்டங்களையெல்லாம் உடையதாக இருக்குமோ அதிலிருந்து வருகிற விளைச்சல் தான் அவங்களுக்கான உணவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதை அந்த நிலம் தருவதாக இருந்துச்சு. மாறுபட்டு இருக்கிற இடத்துல மக்கள் இடத்த விட்டு வேறுபட்டு போயிருப்பாங்க. இதுதான் என்றைக்கு அவங்களுக்கு அது ஒவ்வாமல் இருந்துச்சோ அன்றைக்கி விலகி இருப்பாங்க. இது அடிப்படையானது. இன்னொரு பக்கம் வள்ளுவர் சொல்லுவார், மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னு சொல்கிறார். மருத்துண்ணின் அப்படிங்கிறார். உணவில் நம்ம உணவில் எவ்வளோ சாப்பிடணும் என்னங்கிறத கூட நம்ம மனம் விரும்புவதை தாண்டி உடல் என்ன அளவு கேட்குமோ அதை தாண்டி நம்ம விருப்பத்துக்கு ஆட்படாமல் அதை வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல சொல்லி என்றைக்கு அது நிறைவில் இருக்கோ அதோடு நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறது தான். பொதுவாக நாம் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம், உண்பது என்பது பசியார உண்பது அப்படின்ட்டு. பசிக்கும்போது தான் உண்ணணும் அப்படின்னு இப்போ கூட நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பசிக்கும்போது உணவு எடுத்துக்கிறோம், அல்லது நீர் வேட்கை எடுக்கும்போது நீர் குடிக்கிறோம். நீர் வேட்கைக்கு நீர் குடிக்கிறோம், கொஞ்சம் குடித்தோடனே வேட்கை அடங்கிறது, நம்ம அதோடு நிப்பாட்டிக்கிறோம் நிறைய குடிக்கிறதுக்கு. அப்போது பசிக்காக உண்கிற இடத்துல கொஞ்சம் உணவு உண்ட உடனேயே பசி போயிடுது. அப்போ அதோட போதும் அப்படிங்கக்கூடியதான் அளவு. இதுதான் அந்த போதும் அப்படிங்கக்கூடியது அல்லது மாறுபாடு மறுத்துண்கிற நிலை அப்படின்னு வச்சு. மாறுபாடு இல்லாத உண்டி என்பது தான் வள்ளுவர் சொல்லுகிற நுட்பம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய உடல் அமைப்புக்கு, நம்மளுடைய அந்த பருவ காலத்துக்கு, நாம் வாழ்கிற இடத்துக்கு, நம்மளுடைய அகவைக்கு, நம்மளுடைய தொழிலுக்கு, இது எதுக்குமே மாறுபாடு இல்லாத உண்டியதோ அதை உண்ணணும். ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் ஒரே உணவு ஒத்து வராது. அவங்களுடைய அகவை மாறுபடும் போது சின்ன குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு உணவு தேவை, பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கான உணவு தேவை. ரெண்டு பேரும் ஒரே வேளை ஒரே அகவையில் கூட இருக்கலாம், இளைஞர்களாக கூட இருக்கலாம். இருவருடைய தொழில் அல்லது வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும்போது அவங்களுக்கான உணவு வேறையாக இருக்கும். அப்போது உணவு வேறுபாடானதுங்கிறது இல்லை, அவங்க உடலோடு அவங்களுடைய உடல் தேவைக்கு மாறுபாடு இல்லாத உண்டி அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறார். அந்த உணவு குளிர்காலத்துக்கு ஒன்றா இருக்கும், கோடை காலத்துக்கு ஒன்றா இருக்கும், பனிகாலத்துக்கு வேறையாக இருக்கும், காற்று அடிக்கிற காலத்துக்கு வேறையாக இருக்கும். அப்போது என்ன பருவகாலமோ அதுக்கேற்றதான உணவாக இருக்கும். அதனால தான் நம்மாழ்வார் கூட பல நேரங்களில் சொல்லுவார், நாம் காலையில் எவ்வளோ தொலைவு நடந்து போகிறோமோ அதுக்குள்ளே என்னெல்லாம் உணவாக கிடைக்குதோ அதெல்லாம் நமக்கான உணவு அப்படின்னு. நம்ம இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயோ கிடைக்கிற உணவை கூட இங்கே விளைவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விளைவிப்பதற்கான செயற்கையான ஊட்டங்களை பயன்படுத்தி நம்ம உணவை உருவாக்கணும். அப்படி கிடைக்கிற உணவு நமக்கானதாக இருக்க முடியாது. எல்லா நேரத்துக்கும் ஒரு உணவை பதப்படுத்தி வச்சு நம்ம எல்லா நேரத்துலேயும் அதை விளைய வச்சு நம்ம உருவாக்குற உணவு நமக்கானதாக இருக்க முடியாது அப்படின்னு. அப்போது அவர்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய அகவை, நம்மளுடைய பருவநிலை, இதுபோல் ஒவ்வொன்றையும் பார்த்து இது எதுக்குமே மாறுபாடாக இல்லாத உணவு எதுவோ அதுதான் நமக்கான உணவு. அந்த உணவையும் கூட உணவு எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அள்ளி உள்ளே தள்ளாமல் அதை வேண்டான்னு ஒதுக்கி எவ்வளவு உணவு உடம்பு கட்டாயம் ஏற்றுக்குதோ அந்த அளவோடு நம்ம நிறைவடைஞ்சிட்டா உடம்புக்கு ஊறுபாடே இல்லை, நோய் வராது. பிணி வருகிற போது மருத்துவர்கள் உதவி செய்யட்டும். நோய் இல்லாத வாழ்க்கையை நோக்கி நாம் வாழ்வோம். நன்றி.